ஓம் ஸ்ரீலலிதா மகாத்ரிபுரசுந்தர்யை நமஹ. 298வது நாமா பார்க்க போகிறோம். அதாவது 70வது ஸ்லோகம். இந்த 70வது ஸ்லோகத்தில் 304வது நாமா வரைக்கும் அடங்கி இருக்கிறது. 298லேருந்து 7 நாமாக்கள் கிட்டத்தட்ட. நாராயணி நாதரூபா நாமரூப விவர்ஜிதா ह्रींकारी ह्रीमते हृत्या हेयोपाधेयवर्जिता. நாராயணி 298வது நாமா. நாராயணி அப்படிங்கிற நாமா எல்லா இதுக்கும் என்ன சொல்லுவான்னா, ஈஸ்வரனுக்கு சர்வேஸ்வரன் சர்வேஸ்வரி, சிவனுக்கு சொல்லும்போது சிவா அப்படின்னு சொல்கிறோம், ஈஸ்வரன் ஈஸ்வரி சொல்கிறோம். இப்படி சொல்லிகிட்டே வரும்போது நாராயணனுக்கு நாராயணின்னு சொல்ல முடியாது. நாராயணனோடு தங்கையாக இருக்கக்கூடியவள் அம்பாள். அவளுக்கு நாராயணி என்று பெயர். அண்ணாவும் தங்கையுமாக எல்லா இதுலேயும் சொல்லப்பட்டிருக்கு நாராயணன், அதனால் நாராயணி. அதே மாதிரி குணங்கள் அனைத்தும் ஒத்து இருப்பதனால அம்பாளுக்கு நாராயணி என்ற பெயர் வழங்கப்படுகிறது. நாராயணனுக்கு தொழில் காக்கிறது. நாராயணி அம்பாளுக்கும் ஜீவராசிகள் படைக்கிறதுல மட்டுமே அவளுக்கு விருப்பம் இருக்கு சொல்ல முடியாது. தன்னால் படைக்கப்பட்ட ஜீவராசிகளை காக்கிறதுல அவளுக்கு அவ்வளவு மிகுந்த விருப்பம் உடையவள் அவள். அதனால் தன்னோட தமையனாகிய நாராயணனோட தங்கையான அம்பிகையும் ஸ்வரூபத்திலையும் விஷ்ணு துர்க்கைன்னு சொல்லும்போது பார்த்தேன்னா அதே மாதிரி சங்கு சக்கரம், அதே ஷியாமள வர்ணம், ஷியாமளா அப்படின்னு சொல்லப்படுவாள் அம்பாள். அதே நிறத்தோட கூடியவள். எல்லா குணங்களும் அண்ணனோட குணங்கள் மாதிரியே ஒத்திருப்பதனால அம்பிகை நாராயணி என்ற பெயர் பெறுகிறாள். இந்த பஞ்சபூதங்களையும் படைக்கிறது மாற்றம் இல்லை, அதை காக்கிறதுலையும் மிகுந்த விருப்பம் உள்ளவள். சிலந்தி பூச்சி என்ன பண்ணுறது, தன்னிடத்துல தான் நூலை ஏற்படுத்தி அதுலேயே வலை கட்டுறது. அந்த வலையில் மேலேயே தான் அது குடியிருக்கு, வசிச்சுட்டு இருக்கு. அப்படி தன்னிடமிருந்து தோற்றத்துக்கு வந்துள்ள இந்த பிரபஞ்சம், இந்த பிரகிருதியோட இதில் அம்பாள் எப்படி பண்ணுறாளாம், அவளும் ஆரோகணித்து எல்லா ஜீவராசிகளையும் காத்துண்டு வராளாம். இந்த கோட்பாடு சக்திக்கு இருக்கிறதுனாலையும் அவள் நாராயணி என்னும் பெயரை பெற்றுள்ளாள். அடுத்த நாமா நாதரூபா. நாத வடிவமாக இருக்கக்கூடியவள், ஓசை வடிவினள். இந்த பிரபஞ்சமே எதிலிருந்து தோன்றினது? நாதத்திலிருந்து தோன்றியதுதான் பிரபஞ்சம். அதனால தான் பரபிரம்மம், நாத பிரம்மம் அப்படின்னு பரவஸ்துக்கு பெயர் என்ன சொல்றா? நாத பிரம்மம் அப்படின்னு சொல்றா. இந்த நாதம் தான் பிரபஞ்சத்துக்கு வித்தாக இருக்கு. நாத வடிவத்தில் உள்ள அம்பாளை நம்ம தியானிக்கும் போது அவள் அனைத்து வடிவமாக இருக்கிறாள் என்பதை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியும். கலியுகத்துல நாமஸ்மரணை ஒன்றுதான் போதும். நாமங்களை திருப்பி 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 நம்ம சொல்லும் போது நாம சொல்ற அந்த நாதத்தை முறையாக செய்தோம் என்றால் அது சிறந்த வழிபாடு. நாதாதீதம் அப்படின்னு அது சொல்லப்படுறது. ஜீவாத்மாவால் கிரகிக்கப்படாதது. ஆனால் அது செவி மூலமாக நமக்கு, அந்த செவிங்கிற இந்திரியத்தின் மூலமாக நம்மளுக்கு கிரகிக்கப்படுகிறது. அந்த ஓசை, மெய்ப்பொருள் எல்லாம் ஒன்றே தான். நம்ம நாமத்தை திருப்பி திருப்பி சொல்கிறோம். சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவருமாவார் சிவசிவ என்ன சிவகதி தானே. அப்போ இந்த நாமஸ்மரணை, இந்த நாமம் திருப்பி 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 நம்ம தியானம் பண்ணும்போது, அதையே சிந்தனை பண்ணும்போது சிறந்த தியானமா உருவெடுக்கிறது. அந்த நாமத்தினால நமக்கு எல்லாமே நல்லது நடக்கிறது. அது சிறந்த தெய்வ வழிபாடாக இருக்கக்கூடியது. அதனால நாத ரூபா. மாணிக்க வாசகர் என்ன சொல்லியிருப்பார் சிவபுராணத்துல? நாதன் தாழ்வாழ்க அப்படிங்கிறார். என்ன நாதன் தாழ்வாழ்கன்னா, உலகத்துக்கே தலைவனாக இருக்கக்கூடியவன் யாரு? அம்பாளும் அப்படித்தான் இருக்கா. ஈஸ்வரன் ஈஸ்வரி பாவம் அவா காமேஸ்வரன் காமேஸ்வரி.
அப்போ 2 பேரும் தான் பிரளய காலத்துல சாட்சியா இருந்து அம்பாள் வந்து இருக்கா. அப்போ நாத ரூபிணியாக நாத ரூபாவாக விளங்குகிறாள் அம்பாள். அதனால நாத ரூபம் வந்து அதுல வழிபடும் போது சிறந்த தெய்வ வழிபாடாக அது எடுத்துக்கொள்ளப்படுகிறது. அடுத்த நாம ரூப விவர்ஜிதா, 300வது நாம ரூப விவர்ஜிதா, நாமத்துக்கும் ரூபத்துக்கும் அப்பாற்பட்டவள். நம்மளோட சௌரியத்துக்காண்டி தான் நாமத்தை ஏத்தி வைக்கிறோம். நாம உருவம் ஒன்றில்லாதவருக்கு உருவங்கள் கொடுத்து பல நாமங்களை ஏற்றி வைத்து நம்மளுக்கு வந்து வழிபடும் முறைக்காக நாமங்களை கொடுக்கிறோம். ஒரு பெயர் கொடுக்கும்போது தான் நமக்கு அது வந்து ரொம்ப ஃபெமிலியர் ஆகும் இல்லையா? இந்த பிரபஞ்சம் முழுவதும் வந்து நாதம் தான், அதோட ஸ்தூல தோற்றம் தான். அப்போ இது ஸ்தூலமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதுக்கு ஒரு நாமா கொடுத்தே ஆகணும். அப்போ பொருட்கள் நாம சமைக்கிறோம், அது என்ன சொல்றோம், அதை வந்து பதார்த்தம்ங்கிறோம். அந்த பதமும் அதனோட அர்த்தமும் அப்படிங்கிறது தான் அதோட பெயர். பொருட்களுக்கு வந்து பெயர் கொடுக்கும்போது அவற்றில் உண்டாகின்ற ஓசையை முதலில் அறிந்தே அது வந்து பதம் அப்படிங்கிறதாயிடுறது. அதற்கு ஏற்ற பெயர்களையும் அவர்கள் வந்து ஏற்படுத்தினார்கள். அது வந்து அர்த்தம். அந்த அர்த்தம்ங்கிறது வந்து பொருள். நம்மளே கேட்போம், இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு தானே கேட்கிறோம். ஒரு செய்யுள் இருக்கு, செய்யுளுக்கு அர்த்தம்னு சொல்றோம். அப்ப செய்யுளுடைய பொருள் என்ன, இந்த செய்யுள் இருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம், இந்த நாத வடிவத்துல நம்ம சொல்றோம் அந்த செய்யுளை, அதற்கு அர்த்தத்தை சொல்லுங்க அப்படிங்கிறோம். அப்ப அதோட அர்த்தம் வந்து பொருள் ஆகிறது. இப்படி அமைந்த பெயர்கள் தான் பொருத்தமா இருக்கிறது அப்படிங்கிறா. கடல் இருக்கு, ஒரு கடல் இருக்கும்போது அது வந்து அலைகள் அடிச்சுட்டே இருக்கு. அப்போ அலைகளின் கூட்டு தான் என்ன பண்றோம், அலைகள் கடல்னு சொல்றோம். ஆனா அலை இருந்தா மட்டும்தான் இருக்கா, இல்லை ஜலம் தனியா இருக்கு இல்லையா? அப்போ அலைகளுக்கு அப்பாற்பட்டதாகவும் இருக்கிறது. இப்போ நாம ரூபம் வந்து என்னதுன்னா அகண்ட வஸ்துவா இருக்கு நாம ரூபங்கிறது. இந்த நாம ரூபமயமாக இருக்கிறது வந்து நம்ம எல்லாரும் என்ன பண்ணுவோம், அந்த கால தேச வர்த்தமானத்துல அது கட்டுப்பட்டதாகும். ஆனால் அம்பாள் வந்து இந்த நாம ரூபத்துல கட்டுப்படாம இருக்கா. அதனால தான் நாம ரூப விவர்ஜிதா, அதுதான் அம்பாளோட நிஜஸ்வரூபம். அவத நாமங்கள் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டவள். அடுத்த நாம 301 ஹ்ரீம்காரி. ஹ்ரீம் அப்படிங்கிறது வந்து ஒரு பீஜாட்சரம், பீஜ மந்திரம். அந்த பீஜ மந்திரத்தோட வடிவாக இருக்கக்கூடியவள் ஹ்ரீம்காரி. இப்ப நாதங்கள் எல்லாமே அம்பாளோட வடிவங்கள். ஆனாலும் வந்து சில இந்த பீஜ மந்திரங்களுக்கு வந்து அதுக்குள்ள அந்த நாதத்துக்கு தனி மகிமை. ஹ்ரீம் சொல்லும் போதே நம்மளுக்கு அதோட மகிமை நம்மளோட இதுக்கே தெரியும். அப்போ உச்சரிக்கும் போது நம்ம ஒரு உயர் நிலைக்கு நம்மளை கொண்டு போகும். அந்த பீஜாட்சர மந்திரத்திற்கு அப்பேற்பட்ட சக்தி இருக்கு. அந்த ஓசை, சில ஓசைக்கு வந்து நம்மள நம்மள ஓம் அப்படின்னு சொல்லும் போது அந்த அடி வயிற்றுலேருந்து அந்த நாமம் நாத ரூபமா வெளியில வரும்போது அதுக்கு ஒரு தனி சக்தி இருக்கு. ஓம்காரம் ஜெபிக்கும் போது அதே மாதிரி இந்த ஹ்ரீம் அப்படின்னு சொல்லும் போது அந்த லலிதா சகசர திருசதியில பஞ்ச தசாட்சர மந்திரங்கள், பஞ்ச தசாட்சர, தக்ஸாம் 10, 5, 15 நாமாக்கள். இந்த ஹ்ரீங்கிறது உபய அக்ஷரம் அப்படின்பா. இந்த உபய அக்ஷரம்னா சக்தியும் சிவனும் சேர்ந்து சொன்ன அக்ஷரம். அது அந்த பீஜாட்சரம். அந்த ஹ்ரீங்கிற அந்த ஓசைக்கு தனி மகத்துவம் இருக்கின்றது. அது சிறந்த, அதை உச்சரிக்கும் போது சிறந்த வழிபாடாக இருக்கு. இப்போ தன் இடத்தில் உள்ள சிறப்புகளை எல்லாம் தன்னால் நாமளே என்கிட்ட இந்த இது இருக்குது, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன்னு சொன்னால் அதில் வந்து ஒரு அந்த ஒரு தன்னைத்தானே விளம்பரப்படுத்தி கொள்ளும்போது அந்த மகிமை வந்து குறைஞ்சு போயிடும். அம்பாள் வந்து என்னதுன்னா ஹ்ரீ அப்படின்னு தெய்வீகம் வாய்க்க பெற்றவள். ஹ்ரியா தேயம் அப்படிங்கிறது வந்து உபனிஷத்தோட வாக்கியமாக சொல்லப்படுறது. அதாவது நம்ம வந்து ஒரு சாமான கொடுக்கணும், கொடையாளியாக இருக்கணும். இடதுகை கொடுப்பது வலதுகை கொடுப்பது இடதுகை கூட அறியக்கூடாதும்பா. ஆனால் அந்த கொடையை வந்து செஞ்சுட்டு நான் அதை கொடுத்தேன்னு சொன்னால் அது வந்து அதுக்கு பெருமையே இல்லை. அது பகட்டோடு செய்கிறதா இருது.
அப்படிப்பட்டதை செய்யாதேன்னு அர்த்தம். பிரியா தேயம், அதை செய்யாதே, அப்படிப்பட்ட காரியத்தை நீ செய்யாதே, பகட்டோடு செய்யறத. அப்போ அடக்க ஒடுக்கத்தோடு செய்யும்போது அந்த கொடையில் ஒரு தெய்வீகம் இருக்கான். அப்போ அன்னை பராசக்தி இந்த அகில அண்டங்களையும் தோற்றுவித்து தன்னுடைய நிஜ ரூபத்தை வெளிக்காட்டாமல் எப்படி இருக்காளாம்? நாணத்தோடு லஜ்ஜை வடிவனளாக இருக்கிறாளாம். அப்பேற்பட்டவள். அதனால ஹ்ரீம்காரி, ஹ்ரீம்ங்கிற மந்திரம் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த மந்திரமாக பார்க்கப்படுகிறது. அந்த வடிவத்தில் இருக்கக்கூடியவள் ஹ்ரீமதி. அடுத்த நாமா ஹ்ரீமதி, 302வது நாமா ஹ்ரீமதி. ஹ்ரீம் அப்படின்னா சிறந்த அறிவை படைத்தவள் அவள். இன்னொரு அர்த்தம் லஜ்ஜையே வடிவெடுத்தவள். அவள் பெண்ணா இருந்து எல்லா காரியங்களும் அவளால் தோற்றுவிக்கப்பட்டால் நான் தான் செய்தேன்னு பிரகடனப்படுத்திக்கிறது இல்லை, எல்லாருக்கும் தெரியும் அது. அப்பேற்பட்ட அடக்க ஒடுக்க வடிவமா லஜ்ஜையே வடிவெடுத்தவளா இருக்கா. அப்பேற்பட்ட அந்த ஹ்ரீயை வழங்குகின்றவள் அம்பாள். அதனால அவளையே ஹ்ரீ வடிவினளாக இருக்கிறாளாம். ஒரு குடும்பத்துக்கு தலைவியா இருக்கும்போது அவள் எல்லார் காட்சிக்கும் எட்டுபவளா இருக்கக்கூடாதுங்கிறார். இந்த குடும்பத்தை நடத்தக்கூடியவள் அப்பேற்பட்ட அந்த குடும்பத்தோட பெருமையை அவளோட செயல்கள் தான் எடுத்து சொல்லணுமே தவிர்த்து நான் செஞ்சேன்னு அவள் சொல்லிக்கிறது இல்லை அந்த குடும்ப தலைவி. அப்படி உபாசனை பண்ணாதவர்களுக்கு அம்பாள் காட்சிக்கு எட்டாத பொருளாகவே இருக்கின்றாள். அதனால அவளுக்கு காட்சி தரத்துக்கு அம்பாளுக்கு லஜ்ஜை உண்டாகிறதாம். அதனால தன்னோட உபாசகர்கள் தன்னையே எண்ணி தியானம் பண்றவாளுக்கு அவள் காட்சிக்கு எளியவளாக இருக்கிறாள். மற்றவர்களுக்கு காட்சி கொடுக்காமல் லஜ்ஜை வடிவினர்களாக அவர்களை பார்ப்பதற்கே எனக்கு சொல்லுவாளே, உன்னை பார்க்கறதுக்கே எனக்கு வெட்கமா இருக்கு, இப்பேற்பட்ட காரியத்தை நீ செஞ்சிருக்கியே அப்படின்னு நம்ம சொல்றோம். வேண்டாத ஒரு காரியத்தை சொல்லிட்டோம்னா எனக்கு வெளியில தலை காட்ட முடியல, எனக்கு வெட்கமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அம்பாள் அந்த மாதிரி உபாசனை பண்ணாதவாளை பார்க்கறதுக்கே வெட்கப்படுகிறாளாம். லஜ்ஜை வடிவினளாக இருக்கிறாள். சிறந்த அறிவை உடையவள் ஹ்ரீமதி, தூண்டிவிடக்கூடிய அறிவை கொண்டவள் அம்பாள். அடுத்த நாம ஹிருத்யா. ஹிருத்யா ஹிருதயத்தில் வீற்றிருப்பவள் அம்பாள். ஹிருத் புண்டரீகம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஹிருதயம்ங்கிறத தாமரை வடிவில் இருக்கு. அதனால அந்த புண்டரீகத்துல வாசம் செய்யக்கூடியவள். எல்லாரோட உள்ளத்திலையும் அம்பாள் இருக்கா. அந்த ஒரு முகம் பார்க்குற கண்ணாடி இருக்கு, அதுல மேல தூசி படைஞ்சிருந்தா நம்மளுக்கு முகம் சரியா தெரியாது. அதை தொடச்சிட்டு அதை பார்க்கோம்னா அப்படியே அதுல உள்ள உருவம் அதுல அப்படியே ஒரு பிரகாசமா தெரியும். அந்த சூரிய ஒளிச்சம் அதுல பட்டதுன்னா அப்படியே பிரகாசிக்கமா தெரியும். அது அப்ப ஏற்பட்ட ஹிருதய கமலத்துல அது எப்பேற்பட்ட சுத்தி அடைவதா இருக்கிறதோ அத்தனை அம்பாள் அதுல ஒளிவிட்டு பிரகாசிப்பாளாம். அப்ப அன்னையோட சாநித்தியம் அவ்வளவு தெளிவா இருக்கும்ங்கிறா. ஹிருதயம் நம்மளுக்கு முற்றிலும் தூயதாக மாறுமானால் அன்னை பராசக்தியின் சாநித்தியமும் அங்கு சிறப்புற்று இருக்கிறதுங்கிறார். அபிராமி பட்டர் என்ன சொல்றார்? அந்தரி அப்படின்னு சொல்றார். அந்தரினா யாரு? உள்ளுக்குள் நம்மளுடைய ஹிருதயத்துக்குள் ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடியவள் அந்தரி. ஆண்டாள் சொல்லியிருப்பா தன்னோட இதுல என்ன, தனக்கு கல்யாணம் வரப்போறதுன்னு கனா கண்டேன் தோழி அப்படின்னு பாடுவா. வாரணமாயிரம் சூழ வனம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதீர் அப்படின்னு பாடி பகவான் கிருஷ்ணன் தன்னை கல்யாணம் பண்ணிக்கிறாங்கும் போது அதுல சொல்லுவா, யாரெல்லாம் வந்திருந்தா என் கல்யாணத்துக்குன்னு சொல்லும்போது சொல்லுவா, இந்திரன் முதலான தேவர் குழாம் வந்திருந்து மனம் பேசி மந்திரித்து எப்படி கொண்டு வராளாம், எங்கேந்து செய்த ஆடையை கொண்டு வராளாம், யாரு கொண்டு வரான்னு சொல்றா. தேவலோகத்துல கைலாயத்துல நெய்யப்பட்ட அந்த மந்திரம் அந்த ஆடையை எடுத்துக்கொண்டு அந்தரி சூட்ட கனா கண்டேன். அந்தரினா நாத்தனார். யாரு? பெருமாளுக்கு தங்கையா இருக்கக்கூடியவள் பார்வதி தேவி. அதைத்தான் அவன் நாராயணி சொன்னோம். அவள் புடவை கட்டி விடுறாளா. அந்தரி சூட்ட கனா கண்டேன் தோழி அப்படின்னு சொல்றா. அப்ப அந்தரி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடியவள். நம்மளுடைய அந்தரத்துல அந்த கண்ணாடி போன்ற ஹிருதயம் சுத்தமாக இருந்தால் அம்பாள் அங்கு வீற்றிருந்து ஒளி வீசக்கூடியவள். ஹிருத்யா அப்படிங்கிற நாமா அவளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நாமா ஹேயோபாதேய வர்ஜிதா.
எது ஏற்றுக்கொள்ளக்கூடியது, எது ஏற்றுக்கொள்ளக்கூடாதது, எல்லா ஒரு நிலையுமே அவள் அது அந்த நிலைக்குள்ள கட்டுப்படாதவள் அவள். நம்மளுக்கு உடல் வளர்றது தெரியும், ஆத்மாங்கிறது ஏற்கனவே நம்மளுக்கு இருக்கு. நம்ம சாப்பிட்றோம், உணவை சமைச்சு சாப்பிட்றோம். குழந்தையா இருக்கிற நாம வளர்ந்துட்டே வரோம் இல்லையா? நம்மளுக்கு சின்னதாக இருக்கும்போது அடுத்த இது ஒரு வியாதி வந்துடுதுன்னா அதுலேருந்து மீண்டு வரோம். திருப்பி அதுக்கு சக்தியானதை சாப்பிட்றோம். திருப்பி உடல் போஷாக் வருது. அப்போது உணவின் மூலமாக உடலில் புதிய அமைப்பை நம்ம ஏற்படுத்தி கொண்டே இருக்கோம். ஆனால் ஆத்மஸ்வரூபம் எப்படி இருக்கு? அது எப்பவும் இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. அந்த ஆத்மஸ்வரூபம் தான் அம்பிகையோட நிஜஸ்வரூபம். அப்ப நிஜஸ்வரூபத்தில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பகுதியோ ஒதுக்கி தள்ளக்கூடிய பகுதியோ ஒன்றுமே இல்லை. நம்ம உடல் தான் தேயறது, மறையிறது, அழியிறது எல்லாமே உடலுக்குத்தான். ஆத்மாவுக்கு என்றுமே ஒரே நிலைப்பாடுல இருக்கு. அதுதான் அம்பிகை ஸ்வரூபம். அன்னை பராசக்தி எப்பொழுதும் தன்மயமாகவே இருந்து வருகின்றாள்ங்கிறது தான் இந்த இந்த நாமாவோட பொருள். ஹேயோ பாதேக வர்ஜிதா, புறக்கணிக்கப்படுவது ஏற்புடையது என்ற 2 நிலைகளில் இருந்தும் வேறுபட்டவள், அதற்கு கட்டுப்படாதவள் என்ற நாமா அவளுக்கு. அடுத்த நாமா ராஜராஜார்ச்சித. அடுத்த நாமா 71வது ஸ்லோகத்துக்கு 304வது நாமா வரைக்கும் 70வது ஸ்லோகம் பார்த்தோம். 71வது ஸ்லோகத்தில் அடுத்த நாமா 305வது நாமா ராஜராஜார்ச்சிதா ராஜ்ஞி ரம்யா ராஜீவலோச்சனா ரஞ்சனி ரமணீரஸ்யா ரணத் கிங்கிணி மேகலா. 305வது நாமா முதல் 312வது நாமா வரைக்கும் இதில் அடங்கி இருக்கிறது. ராஜராஜ அர்ச்சிதா, ராஜராஜார்ச்சிதா, அரசர்களுக்கெல்லாம் அரசனாக இருப்பவனால் ஆராதிக்கப்படுபவள். இன்னொன்று என்னன்னா, இது ராஜ வித்யாங்கிற அந்த உபாசனை மூலம் வழிபடக்கூடியவள்ங்கிற பொருளும் இதற்கு வரும். இதுக்கு முன்னால பார்த்தோம் சந்திர வித்யா, மனு வித்யாலாம் பார்த்தோம். சந்திர ரூபா, சாருகாசாலாம் பார்த்தோம். மனு வித்யா, சந்திர வித்யான்னு பார்த்தோம். இது குபேரனால பூஜிக்கப்பட்டவள், அது ராஜ வித்யா. அதனால இது அந்த குபேரனால அம்பாள் பூஜிக்கப்பட்டவள்ங்கிற நாம அந்த பொருள் படுறது. இன்னொன்று, ராஜாதி ராஜர்களுக்கெல்லாம் தலைவனான அந்த ராஜாவால் பூஜிக்கப்படுபவள். யார்? நம்மளுக்கு எல்லாருக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன் நாதன். தாழ்வாழ்கை இப்போ தான் சொன்னேன். நாதன், உலகத்துக்கே நாதனாக தலைவனாக இருக்கக்கூடியவன் யார்? சிவபெருமான். அந்த சிவபெருமான் ராஜராஜன். அவன் இந்த சிவனாருக்கு ஒப்பானவாள் யாரும் கிடையாது, உயர்வானவங்களும் ஒருத்தரும் கிடையாது, சமமும் கிடையாது, உயர்வும் கிடையாது. அப்பேற்பட்ட சிவனார் என்ன பண்ணுறார்? தன்னோட சக்தியினோட வல்லமையினால இந்த அம்பாள் உலகம் அனைத்தையும் ஆண்டு வருகின்றாள். அந்த அன்னை பராசக்தியோட மகிமையை உள்ளபடி அறிந்ததுனால சிவனார் என்ன பண்ணுறார்? அந்த சக்தியை தம்மில் செம்பாதியாக வைத்து பேணி வருகிறார். இன்னொன்று என்ன சொல்லுவா, சிவன் தவம் பண்ணுறார் கண்ணை மூடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். தட்சிணாமூர்த்தியாக இருக்கும்போது அவர் யாரை தியானம் பண்ணுறாருன்னா அம்பாளை. அப்போது அம்பாளை பேணி அவர் தான் பூஜை பண்ணிட்டு வர தன்னோட உடலையே பாதியாக வைத்து காப்பாற்றி கொண்டு பேணி வருகிறார். இப்போ சக்தியின் பயனை அறிகிறவர் சக்தியை அந்த விரயம் பண்ணாது, அது எதையுமே வீணாக்காம தன்கிட்டயே வைத்து பாதுகாத்து கொள்கிறான். எனவே இதில் என்ன நாமா தெரியுதுன்னா, சிவனார் தான் சக்தியை சரியாக உபாசிப்பவராக ஆகின்றாராம். அதனால ராஜராஜ அர்ச்சிதா, உலகெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடியவன் ராஜாதி ராஜன், சிவராஜன் சொல்கிறோம். சிவராஜா சிவராஜா அப்படின்னு சொல்கிறோம். சிவகாமி பிரிய சிவராஜா, அப்பேற்பட்ட ராஜன் சிவகாமி. சிவன் பாதி உடல்ல வச்சுட்டு இருக்கார். அபிராமி வாமி சிவகாமி அப்படின்னு சொல்கிறோம். தன்னோட உடல்லையே பாதியாக வைத்து கொண்டிருக்கிறாள் வாமி அப்படின்னு சொல்கிறோம். அதை அடுத்த நாமா ராக்ஞி. 306வது நாமா சொல்ல போனால் ராக்ஞி. ராக்ஞினா யார்? ஏற்கனவே சொல்லிட்டோம். ஸ்ரீ மகாராக்ஞி, ஸ்ரீமக சிம்ஹாசனேஸ்வரி சொல்லிட்டோம். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராக்ஞி.
அதையே நாம திருப்பி சொல்ற ராக்னி, ராணி, இந்த உலகத்தையே ஆண்டு வரக்கூடியவள். அது எப்பேற்பட்ட முறையில் திறமையாக அந்த இயற்கையில் எப்படி பார்த்தோம்னா அப்படியே ஒன்றுக்கொன்று எதுவுமே வழுவாம ஒழுங்குபாடா இயக்கம் இருக்குன்னா அதற்கெல்லாம் காரணம் அம்பாள். அம்பாளோடு அந்த ஆளுமை சக்திக்கு இதுவே சிறந்த எடுத்துக்காட்டு. இது ஒரு நல்ல ஆட்சிங்கிறது நம்மளுக்கு இயற்கையோட இந்த நேதிகள்லேருந்தே தெரியுது. அதாவது சூரியன் காலம்புற உதிக்கிறது, சந்திரன் சூரியன் மறையிறது, சந்திரன் உதிக்கிறது, ஒரு நாள் முடியறது, அடுத்த நாள் உதிக்கிறது, இது எல்லாமே அம்பாளோடு அந்த இயக்கத்தினால ஏற்படுற அப்படியே முறையா நடந்து வரக்கூடியது. இந்த உலகத்துல எல்லா செயல்களும் முறையாக நடந்து வருவதற்கு அவளுடைய ஆட்சிதான் காரணம். இதுவே அவளுடைய ஒரு நல்ல ஆட்சிக்கு திறமையான எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அகில அண்டம் அனைத்தையும் ஆண்டு வருவது அம்பாள், பரதேவதையினுடைய அன்னை, பரதேவதையாகிய அன்னை பராசக்தி. இது அவள். அதனால ஸ்ரீ மகாராக்னி, ராக்னி, ராணியாக இருக்கக்கூடியவள், உலகத்துக்கே ராணி, ஜெகஜனனி, எல்லாத்தையும் தோற்றுவித்தவள் அவள்தான். எல்லாவற்றிற்கும் தலைவியாக இருப்பவள் ஈஸ்வரி. எல்லா நாமாக்களும் அவளுக்கு தான் ராக்னி. அடுத்த நாமா ரம்யா. எப்படி இருக்கக்கூடியவள், சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவள் ரம்யா. ரம்யமானவள். நம்ம ஏதாவது ஒரு காரியம் நம்மளுக்கு இஷ்டமான ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சோம்னா மனசுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அப்போ இந்த இயற்கையிலேயே நிகழ்கின்ற காரியங்கள்ல அம்பாளால நிகழ்த்தப்படுற போது நம்ம ஒரு பூக்கள் மலர்றது, அதை பார்க்கும்போது ஒரு அழகு தெரியறது, நம்மளுக்கு மனசுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது, இதெல்லாம் என்ன அம்பாளோட சக்தினால். அப்போ இயற்கையில் நிகழ்கின்ற செயல்கள் எல்லாம் நம்மளோட மனதுக்கு ரம்யமானவைகளாக இருக்கின்றது. சில கோர செயல்கள் நடக்கிறது, அது மூலமா என்ன பண்றா, கொடியவர்களை அம்பாள் தண்டிக்கிறார். அவ செய்த பாவங்கள் அந்த கர்மங்களுக்கு ஏற்றவாறு அவருக்கு அது நிகழ்கிறது. ஆனால் அது தீயதை அழிக்கிறதுனால, அம்பாளோட பராக்கிரமத்தை அது காமிக்கிறதுனால அதுவும் ரம்யமானவை அப்படின்னு சொல்றா. இதுல அம்பாளோட மகிமையே என்னதுன்னா இந்த ரம்யம் நிறைந்து இருக்கிறது தான். சேதனமானாலும் சரி, அச்சேதன பொருட்கள்னாலும் அதுல எல்லாத்துலேயும் ஒரு ரம்யத்தை கொடுக்கக்கூடியது அம்பாளோடனால சக்தினால தான். அன்னை பராசக்தி தான் இத்தகைய ரம்யமான பொருளா உயிராகவும் செயலாகவும் இயங்கு கொண்டிருக்கிறாள். அதனால அது அந்த நினைப்புல நம்ம அம்பாளை தியானம் பண்ணி வழிபடும் போது அது அன்னையை வழிபடுறதுல சிறந்த வழிபாடாக, அம்பிகையின் வழிபாடாக மாறுகின்றது. அடுத்த நாமா ராஜீவ லோச்சனா. எப்பேற்பட்டது ராஜீவம், ராஜீவத்தை போன்ற கண்களை உடையவள். ராஜீவம்னா என்ன அர்த்தம்? ராஜீவம்னா ஒரு பொருள் மான் அப்படின்னு எடுத்துக்கலாம், இன்னொரு பொருள் மீன் எடுத்துக்கலாம், இன்னொரு பொருள் தாமரை. அம்பாளோட கண்கள் எப்படி இருக்கான் பாருங்க. நம்மளுக்கு மானோட பார்வை மருண்ட பார்வையா, அது குழந்தைகளை காப்பாற்றி அது குட்டிகளை பார்க்கும்போது அப்படியே அந்த பார்வையில் ஒரு கருணை இருக்கும். அந்த பார்வை பார்க்கும்போது மான் விழி, அதான் சொல்கிறா, மான் விழி படைத்த மங்கைன்னு சொல்லுவா. பார்க்க பார்க்க மானினோட பார்வை ரொம்ப அன்போடு கலந்துதான் இருக்கும், ஒரு கருணை நிறைந்துதான் இருக்கும். அப்போ அம்பாளோட பார்வை உயிர்களுக்கு எல்லாம் பரம ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறதுனால மானின் பார்வைன்னு சொல்லலாம். இன்னொன்று ஏற்கனவே பார்த்தோம், சலன் மீனா பலோச்சனா அப்படின்னு பார்த்தோம். என்ன பண்ணுறான், மீன் போல அம்பாள் மீனாட்சி கண்ணை இமைக்காம பார்க்குறாளாம். அதை மீன் கண்ணை இமைக்கிறதே இல்லை. அதனோட பார்வையில் தன்னோட குட்டிகளை எல்லாம் தன்னோட கண் பார்வையிலேயே வைத்து காப்பாற்றுமாம். அப்பேற்பட்ட பார்வையை கொண்டவள் அம்பாள்கிறா. அப்போ அந்த பார்வையில் ஒரு இனிமை இருக்கு. அம்பிகையோட இடையறாத பார்வையினால இந்த உலகமே காப்பாற்றப்படுகின்றது. இன்னும் என்ன சொல்லலாம்னா, நீண்டு கண்கள் நீண்டு அகன்று இருக்கின்ற கண்கள் தாமரை கண்ணு சொல்லப்படும். அப்போ அதுல கம்பீரம் இருக்கும். அம்பாளோட பார்வையில பாருங்க, அன்பு கலந்து இருக்கு, இனிமையானதாக இருக்கு, கம்பீரம் நிறைந்ததாக இருக்கிறது. அதனால அது தாமரை கண். அன்னை பராசக்தியோட கண்கள்ல இந்த 3 விதமான தன்மைகளும் இருக்கின்றதுனால அவளுடைய நாமம் ராஜீவலோச்சனா என்ற நாமாவால் அவள் அழைக்கப்படுகிறாள். அடுத்த நாமா ரஞ்சனி.
ரஞ்சனி அப்படின்னா மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியவள். ரஞ்சனி மனதுக்கு இனிமையானவள் அப்படின்னு சொல்றா. 309வது நாமா. இது இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லலாம்னா, அம்பிகையை நம்ம நினைச்சு இது பண்ணும்போது, அவளோட பெருமைகள்லாம் நினைக்கும் போது நம்மளுக்கு ஒரு பேர் ஆனந்தம் கிடைக்கிறது. அம்பாளோட நிறம் என்ன சொல்றோம்? அம்பாள் அபிராமி பற்ற சொல்ற, உதிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை துதிக்கின்ற மின்கொடி மென்கொடி குங்குமத்தோயம் என்ன அப்படின்னு சொல்றார். அம்பாளோட நிறம் அந்த சிவந்த நிறம். ஆதிசங்கரரும் சொல்றார், அம்பாளோட நிறம் சிவந்த நிறத்தோட கூடியவள் அம்பாள். அப்படிப்பட்டவள் சிவனாரோட மேனி எப்படி இருக்குமா? ஸ்படிகம் மாதிரி இருக்கும். இந்த நாம ரூபா அப்படின்னு சொல்லும்போது, ஏதவன் ஊர் ஏதவன் பேர்னு மாணிக்க வாசகர் சொல்லுவார் திருவம்பாவையில். அதனால அவனுக்கு ஊரும் கிடையாது, பேரும் கிடையாது. அப்பேற்பட்டவனுக்கு நாம நிறைய நாமாக்களை ஏற்றி வைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அதுல சொல்லும் போது சொல்லுவா, சிவனாருக்கு நிறம் ஸ்படிகம் போல வெண்மை நிறமான உள்ளவர். அவருக்கு நிறம் இதுதான் என்று சொல்ல முடியாது. ஆனா அம்பாள் செம்மேனி படைத்த அம்பிகை. அப்போ நிறமொன்றும் இல்லாத ஸ்படிகத்துக்கு ஒப்பாக இருக்கின்ற அந்த சிவனாருக்கு அருகில் வீற்றிருந்து அவரை எப்படி தோற்றுவிக்கிறாளாம்? செம்பொருளாக இவள்கிட்டேந்து அப்படியே இந்த வெண்மையில் அது பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி அவரையும் செம்பொருளாக தென்படுவர் போன்று செய்து வைக்கிறாள் அம்பாள். இந்த செம்பொருள் அப்படிங்கிற சொல்லுக்கே குற்றமற்றது, செம்மை நிறம் தீட்டப்பட்டது அப்படிங்கிற ஒரு பொருளாக எடுத்துக்கலாம். அருகில் உள்ள அம்பாளோட அந்த சன்னிதான விசேஷத்தினால சிவனும் எப்படி காட்சி தராராம்? செம்பொருளாக காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறாராம். அப்போ நிராகாரராய் இருக்கின்ற, நிராகாரம் அப்படின்னா ஒன்று கலர்லெஸ், எதுவுமே இல்லாத நிராகாரமாய் இருக்கின்ற சிவனாருக்கு அம்பிகையோட சாநித்தியத்தினால அவர் எப்படி விளங்குகிறாராம்? சாக்காரம், செம்பொருளாக விளக்கம் தோன்றுகிறார். அப்பேற்பட்டவள் மகிழ்ச்சியை கொடுப்பவள் ரஞ்சனி இந்த நாமாவால் அழைக்கப்படுகிறாள். அடுத்த நாமா ரமணி. ரமணி அப்படின்னா 310வது நாமா. விளையாடுபவள். நம்ம உயிர்களை எல்லாம் படைக்கிறாள் அவள் தான். உலகமே ஒரு நாடக மேடை. லலிதா சொல்லுவா, லலிதான்னா விளையாட்டு இது பண்ணுவள். விளையாட்டா அவளை நம்மளெல்லாம் படைச்சு நம்மளோட விளையாடி கொண்டிருப்பவள் அவள். ரமணி அப்பேற்பட்டவள். அப்படி என்னதுன்னா, நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம்னா அந்த உணவு ஜீரிக்கணுங்க என்ன பண்ணுறோம்? குழந்தைகள்லாம் என்ன பண்ணுறோம்? விளையாடுறா. அப்போது இந்த விளையாட்டில் ஈடுபடுவதற்கு ஏற்றவாறு தான் உயிர்களோட வளர்ச்சி இருக்குங்கிறா. அப்போ அன்னை பராசக்தியும் அதே மாதிரி இதில் நம்மளுக்கு எல்லாம் அங்காங்க தாயாக இருந்து அந்த விளையாட்டில் மகிழ்வு ஊற்றாளாம் அம்பாள். அந்த மகிழ்வை கொடுத்து எல்லாரையும் நம்மளெல்லாம் வளர்ச்சி அடை செய்து வருகின்றாள் அம்பாள் அப்படிங்கிறார். இந்த பக்தர்களுக்கும் பரம்பொருளுக்குள்ள அப்படி யோகம் வியோகம் அப்படின்னு சொல்லுவா. இது தொடர்பு மூலமாக தான் நம்மளுக்கு பக்தனுக்கும் பகவானுக்கும் ஒரு தொடர்பு ஏற்படுகிறது. இதுதான் திருவிளையாடல். அவள் நடத்தி வைக்கிறா. அவள் எத்தனை லீலைகள் நடத்தியிருக்கா நம்ம திருவிளையாடல்லையே பார்த்துருக்கோம். சிவபெருமான் அம்பிகளோட லீலைகளை எத்தனை பார்த்துருக்கோம். எல்லாருக்கும் விளையாட்டாக இது பண்ணி அது மூலமாக நம்மளை எல்லாம் காப்பாற்றக்கூடியவள். அத்தகைய விளையாட்டின் வாயிலாக நம்ம பக்தன் என்ன பண்ணுறாளாம்? அம்பாளோட நெருங்கி அப்படி இணக்கம் வருவதற்காகத்தான் அம்பாள் இந்த விளையாடல்களை எல்லாம் நிகழ்த்துகிறாள். அதனால அவனோட பக்தி என்ன பண்ணுமா? மென்மேலும் வளர்க்கப்படுகிறது. நம்மளுக்கு ஒரு கஷ்டம் வரும்போது உடனே அம்பாளை சொல்கிறோம், அம்பாள் அதை நிவர்த்தி பண்ணினா அவள் அதை என்ன பண்ணுறா? நம்மளுக்கு கஷ்டங்கிற ஒரு விளையாட்டு அது அவளுக்கு ஒரு விளையாட்டாக இருக்குது. நமக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ள அம்பாளை வழிபடும் போது அது மீண்டு வரத்துக்குள்ள சக்தியை கொடுத்து அடுத்தது மகிழ்ச்சியை கொடுக்கிறாள். விளையாட்டின் மூலமாக நம்மளை பண்படுத்துகிறாள், நம்மளை வளர்ச்சி அடைய செய்கிறாள். அடுத்த நாமா ரஸ்யா. 311வது நாமா. ரஸ்யா அப்படின்னா சுவை. சுவையை தரக்கூடியவள். நம்மளுக்கு சுவை எப்படி அறியணும்? இந்த பஞ்ச இந்திரியங்கள் மூலமாக நம்மளுக்கு இந்த சுவைங்கிறது தெரியப்படுறது. கண்ணுக்கு இனிமையாக இருக்கும்போது அது கண்ணுக்கு சுவை. நமக்கு ஏதாவது ஒன்று தொட்டு உணர்ந்து அது மகிழ்ச்சியை கொடுத்ததுன்னா அது ஸ்பர்ச ரசம்.
காதுக்கு இனிமையாக ஏதாவது ஒரு பாடல் இதெல்லாம் கேட்டால் இன்னிசை அந்த ஸ்லோகங்கள்லாம் கேட்கும்போது அது ஸ்ரோத்ரானந்தம், அந்த இசைக்கு அது வந்து அடுத்தது மூக்குனால ஒரு நறுமணம், ஆகா தெய்வீக மனம் என்ன வாசனையாக இருக்குது அப்படின்னு இது பண்ணுறோம். அந்த துளசி பூக்கள் எல்லாம் பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிக்கும்போது அது ஊதுபத்தி சாம்பிராணி அந்த வாசனைகள் எல்லாம் நம்மளுக்கு நறுமணம் கவர்ச்சிகரமாக இருக்குது. அதனால் அதுகிட்டையும் ஒரு ரசம் இருக்குது. இப்படி எல்லா ரசங்களும் கலந்து தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் ஜீவிதமே ரசம் நிறைந்ததாக இருக்கிறது. நம்மளோட வாழ்க்கையே நம்ம ரசித்து வாழ கற்றுக்கணும் அப்படின்பா. நம்ம அது மூலமாக அறிந்தோ அறியாமலோ நம்ம அம்பிகை வழிபாடு செய்கிறோம் அப்படிங்கிறத சொல்கிறாரு இதில் வந்துட்டு. ஜீவிதத்தையே ரசித்து வாழும்போது அது அம்பாளுக்கு செய்கிற பெரிய இதாக மாறுறது அப்படிங்கிறா. அதுகிட்டக்க இருக்கிற அந்த ரசம் தான் பரபிரம்மம். அப்போ உயிர்கள் அனைத்துமே வந்து பரபிரம்ம ஸ்வரூபமாகவும் பிரம்மத்தை அறிகிறவர்களாயும் இருக்கின்றது. இந்த பிரபஞ்சத்துக்கு கீழ்நிலைக்கு இறங்கி வந்தாலும் பரபிரம்மத்தோட ரசம் வந்து ஒரு நாளும் மாறுவதே இல்லை, கெட்டுப்போவதே இல்லை. எது வந்து உயிரை வளர்த்து திருப்தியை உண்டு பண்ணுகிறதோ அதுதான் வந்து ரசம். அப்போ இந்த சராச்சரம் அனைத்திலும் அன்னை பராசக்தி ரசமாக ஊடுருவி இருந்து இந்த ரசிக்கும் தன்மையை உயிர்கள் அனைத்திற்கும் ஊட்டி வருகிறாள். அதனால ரஸ்யா சுவையை தருபவள். அடுத்த நாம ரணத் கிங்கிணி மேகலா 312வது நாமா. என்ன அர்த்தம்னா சலங்கைகள் ஒலிக்கின்ற கிண்கிணி கிணி கிணி கிணின்னு சத்தம் போடும் இல்லையா, அப்பேற்பட்ட அந்த ஒலிக்கின்ற சதங்கைகளுடன் அமைக்க பெற்றுள்ள ஒட்டியானத்தை அணிந்திருப்பவள் அம்பாள். அதுதான் வந்து மேகலை என்று சொல்லப்படுகிறது. அம்பாள் அபிராமி பட்டரும் சொல்லியிருப்பார். அவள் அணிஞ்சின்றிருக்கிற நகைகள் அந்த காஞ்சி, அது ஒவ்வொரு நகைக்கும் ஒவ்வொரு விதமான கோட்பாடு இருக்குது. அதனால் அந்த பெயர்னால் அழைக்கப்படுறது. இடையில் அணிவதற்கு பெயர் மேகலா, மேகலை அப்படின்னு சொல்கிறான். அப்பேற்பட்ட ஒலிக்கின்ற சதங்கைகளுடன் அமைக்கப்பட்டுள்ள ஒட்டியானத்தை அணிந்திருப்பவள். அப்போ அதில் வந்து என்ன பண்ணணும்னா அந்த சத்தத்து மூலமாக நாம் வந்து அந்த ரசத்தில் ஈடுபட்டு செவிக்கு ஆனந்தமாக இருக்கக்கூடியது. அந்த ஒரு இனிமையான ஒரு கொலுசு சத்தம் கேட்டால் எவ்வளவு இனிமையாக இருக்கும். அதே மாதிரி ஒலிக்கின்ற சதங்கைகள் வச்சுட்டு இருக்கிறதுனால காதுக்கு ஒரு இனிமையை கொடுக்கக்கூடிய அந்த ரசத்தோடு இருக்கக்கூடியவள். அதனால் நம்மளுக்கு ஒரு ஈடுபாடு வருது அம்பாள் கிட்டக்க. அது அப்போ நம்மளுக்கு அது வந்து என்ன தோன்றதுன்னா ஆரம்ப திசையில் நமக்கு கிடைக்கிற சிறந்த வழிபாடாக இருக்கின்றது. அந்த ஒலியினால் ஈர்க்கப்பட்டு நம்ம அதில் ரசிக்கிறோம். அதுலேயே ஆழ்ந்து போகும்போது அது ஒரு வழிபாடாக சிறந்த வழிபாடாகிறது. இந்த ரணத் கிங்கிணி மேகலா இந்த நாமாவோட இதில் முடிச்சுக்கலாம். 71 ஸ்லோகங்கள் முடிக்கப்பட்டிருக்கிறது. 312 நாமாக்கள் முடிவடைந்திருக்கின்றது. ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக. ஓம் ஸ்ரீ ஆதிபராசக்தி மாதா கி ஜெய்.